சரி. இன்றைக்கு 2024ஆம் ஆண்டு நடந்த கொம்பைன் மிக்ஸ் இணைந்த கணித பேப்பரில் பார்ட் பிஏ, அதாவது பகுதி பிஏ பார்ப்போம். பகுதி பியில் முதலாவது கேள்வியை பார்ப்போம். முதலாவது கேள்வி என்னையா, எஃப்எக்ஸ் சமன் எக்ஸ் வர்க்கம் 2x ஆக சி என கொள்வோம். இங்கு சி மூலகம் ஆர். ஆரண்டா மெய் எண்களின் தொடை. ஆரண்டா என்ன? மெய் எண்களின் தொடை. எண்கள்னா முழு எண்கள், பின்னங்கள், தசமங்கள், விகிதமுறும் எண், ஏதாச்சும் என்ன இருக்கலாம், சி இருக்கலாம். அப்போ இந்த கேள்வியில் நீங்கள் நேரத்தோடையே என்ன செஞ்சுப்பீங்க, இந்த பாடம் படிப்பிக்கக்குள்ள இதில் எளிய சமன்பாடு, அதாவது என்ன எளிய சமன்பாடுன்னு படிச்சுப்பீங்க. சும்மா உதாரணமாக எஃப்எக்ஸ் சமன் ஏஎக்ஸ் வர்க்கம் சக பிஎக்ஸ் சக சிங்கிறது தான் என்ன ஒரு வெளிய சமன்பாடு. அப்போ இதில் மூலகங்களின் கூட்டுத்தொகை பெருக்குத்தொகை என்று படிச்சுக்குவீங்க. மூலகங்களின் கூட்டுத்தொகை என்னென்ன, அல்ஃபா சக பீட்டாண்டா அதோட கூட்டுத்தொகை என்ன, பிங்கிள் ஏ மைனஸில் வரும். மூலகங்களின் பெருக்குத்தொகை என்ன, சி ஓவர் ஏ என்று வரும். அடுத்தது இந்த பாடத்தில் முக்கியமான அடுத்த விஷயம் என்ன, வேறு வேறான மெய்மூலகங்கள். என்ன, வேறு வேறான மூலகங்கள். வேறு வேறான மூலகங்கள் என்றால் நிபந்தனை எப்படி இருப்பார், வேறு வேறான மூலகங்கள்னால் டெல்டா வந்துட்டு பூஜ்ஜியத்தை விட பெருசாக இருப்பார். சமனான மூலகங்கள் என்றால் டெல்டா வந்துட்டு பூஜ்ஜியத்துக்கு சமனாக இருப்பார். கற்பனையான மூலகங்கள்னால் டெல்டா வந்துட்டு பூஜ்ஜியத்தை விட சின்னனாக இருப்பார். உங்களுக்கு டெல்டா வந்தால் என்னென்னு தெரியுமா, டெல்டாங்கிறது பி வர்க்கம் சய 4ac. இவ்வளவும் உங்களுக்கு என்ன செஞ்சிக்கணும், இந்த கேள்வி செய்கிறதுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பாபம் கேள்வியில் முதலாவது கேள்வியை வாசிப்போம். சமன்பாடு எஃப்எக்ஸ் சமன் பூஜ்ஜியத்திற்கு இரு மெய் வேறு வேறான மூலகங்கள் இருக்கின்றது என தரப்பட்டுள்ளது. இங்கே என்ன காட்டணும், முதலாவது கேள்வியில் சியர் வந்துட்டு ஒன்றை விட சின்னால் என்கிறத காட்டணும். இந்த குறியில் உங்களுக்கு தெரியும் தானே, இந்த பக்கம் இருக்கிறது பெரிது, இந்த பக்கம் இருக்கிறது சிறிது. ரைட். இப்போ கேள்விக்கு வருவோம். நம்மட முதலாவது கேள்வியை பார்ப்போம். என்னென்னாலும் சி வந்துட்டு ஒன்றை விட சின்னாலண்டு காட்டணும். அவங்க நமக்கு சமன்பாடு என்ன தந்திருக்காக, எக்ஸ் வர்க்கம் சக 2x சக சி என்ன தந்திருக்காக. இங்கே நம்மட எளிய சமன்பாடை என்ன செய்யும், நம்மட தேவைக்காண்டி எழுதி வச்சாச்சு. இப்போ வச்சிட்டோம்னா இப்போ நம்ம டெல்டா வந்துட்டு இப்போ நமக்கு எப்படி காட்டணும், சிங்கிறது வந்துட்டு ஒன்றை விட சிறியால் என்கிறத காட்டணும். அப்போ இது வந்துட்டு நம்மளோட டெல்டாக்கு என்ன செய்வோம், நாம் இப்போ பிரதியிடுவோம். டெல்டா சமன் பி வர்க்கம் சய 4ac. டெல்டா வந்துட்டு டெல்டா சமன் 4 பி வர்க்கம் சய 4ac. இவங்க பிஆர் 2னுடைய வர்க்கம் சய, அடுத்தது 4, ஏக்கு 1, சிக்கு சி தான். 2 வர்க்கம் 4 4c. இங்கே பார்ப்போம். இப்போ நாம் இப்படி எழுதிடும். இப்படி என்னது, ஒரு தெரிஞ்சால் ஒரு ஆள் என்ன செஞ்சிடுவார், இப்படி நோமலாக தெரிஞ்சால் எழுதி போட்டு என்னடா இது 4 சய 4c வருகுது. அப்போ நாம் இதை செஞ்சோம்னா 4 சமன் 4c என்று வரும். இங்கே சிக்கு வந்துட்டு 1 தானேடா விட வருகுது. ஆனால் இங்கே பார்த்தோம்னா சி வந்துட்டு 1 விட சின்னால் என்று தந்திருக்கான் என்று என்ன செய்வாங்க யோசிப்பீங்க. யோசிச்சு போட்டு என்னடா விட வரலன்னு திருப்ப இதை பற்றி போட்டு என்ன செய்வீங்க, திருப்ப செய்வீங்க. அதுக்கு தான் நான் உங்களுக்கு மேலே எழுதி காட்டினேன். நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காண்டி தான் இதை நான் சரியான விடையை செய்யலை. இப்போ பாருங்கள், வேறு வேறான மூலகங்கள் என்றால் பூஜ்ஜியத்தை விட டெல்டா வந்துட்டு எப்படி
பெருசாக இருப்பார். அதே மாதிரி இங்கே கேள்விலையும் பாருங்கள், இரு மெய் வேறு வேறான மூலகங்கள் இருக்கின்றது என தரப்பட்டுள்ளது. அது இங்கே என்னையாம், 2 வேறு வேறான மெய் மூலகங்கள் இருக்கின்ற தரப்பட்டா நமக்கு நிபந்தனை என்ன, டெல்டா வந்துட்டு 0 விட எப்படிப்பட்டால் பெரிய ஆள். அப்போ நாம் இங்கே இது மட்டுக்கு நாம் சுருக்கி வந்துட்டோம். அப்போ நாம் இங்கே என்ன போடும், 4 4 0. இங்கே நாம் டெல்டாக்கு இந்த சமன் போட்டு இது வந்துட்டு ஒரு நார்மலாக தெரிஞ்ச ஒரு ஆள் என்ன செய்வீங்க, இப்படித்தான் போடுவீங்க. போட்டு என்னடா சி சமன் 1 வருது. இங்கே 1 சி வந்துட்டு சின்ன நண்டு தந்திருக்கான், 1 சி வந்துட்டு என்ன தந்திருக்கான், சின்ன நண்டு சிறு தண்டு தந்திருக்காண்டி யோசிப்பீங்க. ஆனால் நாம் அப்படியா போடுறோம், இங்கே இல்லை, ஒழுங்காக வாசிக்கணும். இரு மெய் வேறு வேறான மூலகங்கள். அதுக்கு தான் எக்ஸாம் பேப்பர் செஞ்சாலும் என்ன செஞ்சிக்காரு, கோடு போட்டு வச்சிருக்காரு. இப்படி நீங்கள் எக்ஸாம் பேப்பரில் ஹண்ட்ரோனே உங்களோட பேப்பர் தானே, நீங்கள் 1 to 6 தானே, இது வேறு வேறான மூலகங்கள். அப்போ அதில் வந்துட்டு எப்படி இருக்கணும், டெல்டா வந்துட்டு 0 விட பெருசாக இருக்கணும். என்ன செய்யுங்க, போட்டோம்டா இப்போ செஞ்சு பாருங்க. 4 4 சி 1 பெரிது. சரியா, வந்துட்டு வா. இங்கே அவங்க கேள்வியில் எப்படி கேட்டிருக்காங்க, சி வந்துட்டு 1 விட சின்ன நண்டு. நீங்கள் எப்படியும் கொடுக்கலாம், கேள்வி பேப்பரில் இருக்கிற மாதிரி நாம் என்ன செய்வோம், கொடுத்துக்கொள்வோம். எக்ஸாம் பேப்பர் செஞ்சு வரும் 180 மார்க்ஸ் போட்டு வச்சுக்காது. பேப்பர் திருத்தி வந்து அதுக்கு ரிசல்ட் வந்துருக்கும் நேரம். இப்போ அதில் வந்துட்டு என்ன, 2வது கேள்வி கேட்டிருக்காக. என்ன 2வது கேள்வியை பார்த்தீங்கன்னா விளங்கும், குரூப்லேயும் பேப்பர் போட்டிருக்கி. அல்ஃபா வர்க்கம் சக பீட்டா வர்க்கம் சமன் 4 2 சி கேட்டிருக்கு. ஆனால் அதுக்கு முதல் ஒரு என்ன நமக்கு தரவு ஒன்று தந்திருக்கு, அல்ஃபா கமா பீட்டா. என்ன அல்ஃபா கமா பீட்டா வந்துட்டு என்னையா, எஃப்எக்ஸ் சமன் 0 மூலகங்கள். எஃப்எக்ஸ் சமன் 0 மூலகங்கள் என்று தந்திருக்கா. எஃப்எக்ஸுங்கிறது யார், இங்கே பாருங்கள், எஃப்எக்ஸுங்கிறது வந்துட்டு யார், இந்த சமன்பாடு இப்போ நாம் தீர்த்தெடுத்தமே அந்த சமன்பாடு தான் எஃப்எக்ஸ். இப்போ நான் உங்களுக்கு நேரத்தோடையோ இது எழுவக்குள்ள இங்கே எழுதி காட்டணும், மூலகங்களின் கூட்டுத்தொகை மூலகங்களின் பெருக்குத்தொகை. இப்போ நாம் வந்துட்டு என்ன செய்யணும், அல்ஃபா வர்க்கம் சக பி வர்க்கம் சமன் 4 2 சி என்கிறத எடுத்து காட்டணும். அப்போ அல்ஃபா வர்க்கம் சக பி வர்க்கம் முதல் இவர்கள் நாம் இவர்கள் எடுப்போமே, இவர்கள் எடுக்கிற நமக்கு இப்படி லேசி. அதுக்கு முதல் நாம் இன்னொரு வேலையை ஒன்று செய்யணும். இங்கே மூலகங்களின் கூட்டுத்தொகையிலும் 2/1 மைனஸ் அடுத்த மூலகங்களின் பெருக்குத்தொகை வந்துட்டு இங்கே என்ன, சி. மூலகங்களின் பெருக்குத்தொகை வந்துட்டு இங்கே என்ன, சி. இப்போ அல்ஃபா வர்க்கம் சக பீட்டா வர்க்கத்தை எழுதுவோம். இது உங்களுக்கு விரிச்சலை தெரிஞ்சு நம்ம இப்படி வச்சு இங்கே பிரதிடலாமா, நம்ம பிரதிடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ இங்கே என்ன செய்யணும், எழுதணும் 2 அல்ஃபா பீட்டா. இப்போ எழுதுங்க. இப்போ இங்கே உங்களுக்கு அல்ஃபா சக பீட்டா உங்களுக்கு தெரியும், 2/1 வர்க்கம் 2 தர இதுக்கு வந்துட்டு சி. அப்போ இங்கே ஒரு ஆளுக்குரிய ஆள் இங்கே வந்துட்டார். இப்போ இதை தீர்த்தம்ண்டா சரி. இப்போ மறை 2 இருக்கார் உள்ளுக்கு, அவரோட வர்க்கம் என்ன, மறை 2 தர மறை 2 வந்துட்டு என்ன, நேர் 4. அப்போ இங்கே நேர் 4 2 சி. நம்ம நேர் போடுறையா இல்லை. அப்போ இங்கேயும் வந்துட்டு என்ன செஞ்சாச்சு, வரையும் எடுத்தாச்சு. 2வது ஆளும் வந்துட்டார், அதை நிறுவி காட்டிட்டோம். இப்போ அடுத்த ஆளுக்கு வருவோம். அடுத்த ஆள் என்ன, சி சமனன்று 0 டெல் லேண்டா மூலகம் மெய்யெண்களின் தொடை ஆர் எனவும் கொள்வோம். அல்ஃபா சக 1 அல்ஃபா கமா பீட்டா சக 1 பீட்டா ஆகியவற்றை மூலகங்களாக கொண்ட இருபடி சமன்பாடு 2x வர்க்கம் சக 12x சக லேண்டா சமன் 0 ஆகும். சி கமா லேண்டா ஆகியவற்றின் பெருமானங்களை காண்க என்று இதில் 3வது கேள்வி கேட்டிருக்காக. அதை எப்படி செய்கிற, இதை எப்படி செய்கிற, 3வது கேள்வி இதை எப்படி செய்கிறேன்டோ. இப்போ நமக்கு வந்துட்டு இது எப்படி செஞ்சாலும் நமக்கு பிரச்சனை ஒன்று இல்லை, சரிதானே. இப்போ நாம் வந்துட்டு சரியான விடைகளை எழுதுறதுக்கு மேலே நாம் முதலாவது பெண்ணை குத்தி எழுத துவங்கிடணும். ஃபஸ்ட்டு கேள்வி செஞ்சிட்டோம். அதே மாதிரி தான் இதில் என்னத்தை மாற்றிக்கான், சமன்பாடையும் மாற்றி மூலகங்களையும் மாற்றி தந்திருக்கான், அவ்வளோதான். இங்கே தந்திருக்கிற மூலகங்கள் என்ன, அல்ஃபா சக 1 அல்ஃபா
பீட்டா சக ஒன்றின் கீழ் பீட்டா. இங்கே சமன்பாடு என்ன? 2x வர்க்கம் 12x சக லேண்டா சமன் 0. இங்கே ஒரு நிபந்தனை சி சமன் அன்று 0. சி சமன் அன்று 0 என்றால் என்ன? சி சமன் அன்று 0 என்றால் என்ன? சி 0க்கு சமனாக இல்லை. அப்போ ஏதாவது ஒரு பெருமானம் உண்டா அவருக்கு என்ன இருக்கு? ரைட், நமக்கு அது இருக்கணும். முதலாவது நாம் என்ன செய்யணும்? இங்கே கேள்வி நமக்கு வந்துட்டு சி லேண்டாவை காணணும். இதான் நமக்கு கேள்வி. ஃபஸ்ட்டு என்ன செய்வோம்? நமக்கு தெரிஞ்ச பாண்டில் நாம் செய்வோம். மூலகங்களின் கூட்டுத்தொகையை எடுப்போம். நாம் லேண்டாவையும் காணணும், சியையும் காணணும். அப்போ நாம் இங்கே என்ன செய்வோம்? மூலகங்களின் கூட்டுத்தொகையை முதலாவது எடுப்போம். இங்கே என்னடா சி சரலை என்று கேட்குறீங்க, அதானே? இங்கே சி வரலன்னு தானே கேட்குறீங்க. இப்போ சி வருவார், பாருங்கள் எப்படி வருவார். அது அல்ஃபா சக ஒன்றின் கீழ் அல்ஃபாவுக்கு தான் பெண்ணை பற்றி எழுதணும். பீட்டா சக ஒன்றின் கீழ் பீட்டா. இப்போ மூலகங்களின் கூட்டுத்தொகை தானே. அவர் யாருக்கு சமன் அரிப்பார்? இவர் தான் மூலகங்களின் கூட்டுத்தொகை, இவர் தான் மூலகங்களின் பெருக்குத்தொகை. 12/2 மைனஸ் என்ன செய்யணும்? கட்டாயம் போடணும். இப்போ என்ன செய்வோம்? பொது எடுக்கணும். பொது எடுக்கணுமெண்டா இவருக்கு பொது எடுக்கணுமெண்டா என்ன செய்யணும்? அல்ஃபா வர்க்கம் சக ஒன்றின் கீழ் அல்ஃபா சக பீட்டா வர்க்கம் சக ஒன்றின் கீழ் பீட்டா சமன் -6. மைனஸ் வந்தால் நம்ம ப்ராக்கெட் போட்டு வச்சுக்கொள்கிறேன், அது உங்களுக்கு தெரியும். இப்போ பார்ப்போம். அடுத்தது அல்ஃபா பீட்டா. இப்போ திருப்பி பெருக்கணுமே, பொது எடுத்தாச்சு. அல்ஃபா வர்க்கம் சக 1 பீட்டா திருப்பி அல்ஃபா பீட்டா வர்க்கம் சக 1 6 எடுத்தாச்சு. ரைட், இப்போ அடுத்த வேலையும் என்ன செஞ்சுட்டு முடிஞ்சு. இப்போ இவ்வளோ பெருக்கு நாம் என்ன செய்யலாம்? கூட்டலாம் நினைக்கிறேன். நான் கூட்டுற மாதிரி தான் வரும். பார்ப்போமா? பீட்டா சக அல்ஃபா பீட்டா வர்க்கம் சக அல்ஃபா கூட்டுற மாதிரி வராது. இப்போ அல்ஃபா வர்க்கம் அல்ஃபா பீட்டா வர்க்கம் பீட்டா அல்ஃபாலாம் வந்து கிடக்கு. இப்போ நமக்கு வந்துட்டு மேலே செஞ்சுருந்தேன். இங்கே பாருங்கள், அல்ஃபா பீட்டா வந்துட்டு யார்? அங்கே இருக்கிற அல்ஃபா பீட்டா வந்துட்டு யார்? இங்கே இருக்கிற அல்ஃபா பீட்டாக்கு யார் போடலாம்? சி போடலாம். அடுத்தது இங்கே அல்ஃபா பீட்டா வர்க்கம் இருக்குது, இங்கேயும் அல்ஃபா பீட்டா வர்க்கம் இருக்கு. இங்கே என்னத்தை நாம் பொதுவாக எடுக்கலாம்? ரைட், அவருக்கு நாம் இங்கே என்ன செய்யலாம்? செட் பண்ணலாம். எப்படி செட் பண்ணலாம்னு பாருங்கள். இங்கே அல்ஃபா வர்க்கம் பீட்டா இருக்குது, இங்கே அல்ஃபா பீட்டா வர்க்கம் இருக்குது. இப்போ இங்கே யாரை பொதுவாக எடுக்கலாம்? அல்ஃபா பீட்டாவினுடைய வர்க்கத்தை பொதுவாக எடுக்கலாமா இல்லையா? அல்ஃபா பீட்டாவினுடைய வர்க்கத்தை பொதுவாக எடுக்கலாம். அல்ஃபா பீட்டானுடைய வர்க்கத்தை இல்லை, ஒரு அல்ஃபாவையும் பீட்டாவையும் பொதுவாக எடுக்கலாம். எடுத்து இங்கே யார் வருவா? அல்ஃபா. இங்கே யார் வருவா? அல்ஃபா. இங்கே யார் வருவா? பீட்டா. வந்துட்டாரா இல்லையா? அங்கே வேறு யார் இருக்கா? அல்ஃபா சக பீட்டா அவங்க வேறு யார் இருக்காங்க. இப்போ யார் இருக்கா? அல்ஃபா பீட்டா யார்? இப்போ அல்ஃபா பீட்டாக்கு யார் போடலாம்? மேலே இருக்கு அல்ஃபா பீட்டாக்கு யார் போடலாம்? சியை போடலாம். இங்கே அல்ஃபா பீட்டாக்கு யார் போடலாம்? சியை போடலாம். அல்ஃபா சக பீட்டா யார்? -2 ப்ளஸ் இங்கே அல்ஃபா சக பீட்டா யார்? -2. சரியா? அல்ஃபா பீட்டா இங்கே அல்ஃபா சக பீட்டாக்கு -2 கூட எடுத்துக்கும். அப்போ இங்கே அல்ஃபா சக பீட்டாக்கு யாரை போடலாம்? -2 போடலாமா இல்லையா? இப்போ போட்டதுக்கு பிறகு இன்னொரு வேலை ஒன்று பார்க்கலாம். இங்கே நம்ம -6 இருக்குத்தானே. இந்த -6 நாம் இன்னும் ஒன்றும் செய்யலையே. இப்போ அந்த -6 நாம் என்ன செய்ய போகிறோம்? அடுத்த ஆட்டமாக கை வைக்க போகிறோம். நாம் இதை தீக்கக்குள்ளே நமக்கு யார் வரப்போகிறா? சி வரப்போகிறாரு. யார் வரப்போகிறா? சி வரப்போகிறாரு. இதுக்குள்ளே செய்யலான்னு இடம் காணா. அதை சுருக்கி அடுத்த ஸ்டெப்ஸை கொண்டு -2c -2c வரும். ரைட், எழுவோமே. கொப்பில் செய்ய போனால் இப்படித்தான் -6c என்று வரும். நல்லா பாருங்கள், இவரை தெரிக்கு -6 இவரை கொண்டு என்ன செய்வோம்? இந்த அளவுக்குள்ளே -6c என்று வரும். இங்கே -2c சய 2 வரும். இந்த இது சய 2 இங்கே வந்துருக்கு பாருங்கள். ரைட், எடுத்தாச்சு. இப்போ இங்கே களி வர்றது அங்கால போனால் என்ன செய்யும்? இங்கே களி வர்றது அங்கால போனால் என்ன செய்யும்? கூட்டுப்படும். இங்கே களி வர்றது அங்கால போனால் என்ன செய்யும்? கூட்டுப்படும். அப்போ இங்கே -2 சமன் -6c
+2c போனால் -4c -2. இந்த மைனஸ் மட்டுப்பாடும் இந்த ரெண்டு பாடும் இங்கே 1 வரும், இங்கே 2 வரும். c சமன் வந்துட்டு என்ன வரும்? 1/2 வரும். c சமன் என்ன வரும்? 1/2 வரும். இப்போ மூலகங்களின் கூட்டுத்தொகை பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது யார்? மூலகங்களின் பெருக்குத்தொகை. மூலகங்களின் பெருக்குத்தொகை. நீங்கள் மூலகங்களின் கூட்டுத்தொகை, மூலகங்களின் பெருக்குத்தொகை என்ன செஞ்சு கொள்ளுங்க, எழுதி கொள்ளுங்க. 1 சக ஆல்ஃபா, அடுத்தது பீட்டா, 1 சக பீட்டா. ரைட். இப்போ இவரை பெருக்குவோம். சமன் நம்ம இங்கே யாரை போடலாம்? லேண்டா வர போடலாம். இப்போ நம்ம லேண்டா தானே கண்டுபிடிக்கணும். இப்போ மூலகத்தை பெருக்கும். அல்ஃபா பீட்டா, அடுத்தது அல்ஃபா, கீழே யார்? பீட்டா, சக பீட்டாவின் கீழ் அல்ஃபா. இவரால் பெருக்கணும், திருப்பி இவரால் பெருக்கும். கீழே 1/2 அல்ஃபா பீட்டா சமன் லேண்டா. ரைட். இவ்வளோ பெருக்கியாச்சு. இவ்வளோ பெருக்குனாக்கல்ல நல்லா பாருங்கள். இவர் இந்த அல்ஃபா பீட்டா 1/2 அல்ஃபா பீட்டா இவரை தனி எழுதி வச்சுக்கொள்ளும். என்னோட அவங்க 2 பேருக்குமே நமக்கு கைவசம் யார் இருக்கா? பெருமானம் இருக்காது. இதுவும் ஒன்று தான். சரிதானே? நான் இன்னும் இப்போ தான் செய்கிற லேசிக்கான இல்லையா? அல்ஃபா பீட்டா யாருன்னு தெரியும். அங்கே பாருங்கள். அல்ஃபா பீட்டா யார்? அல்ஃபா பீட்டா வந்துட்டு சி சக 1/c. இப்போ இங்கே அல்ஃபா வர்க்கம் சக பீட்டா வர்க்கம். சாரி, அதை நாங்கள் வேலை செய்வோம். ஒத்தடி எல்லாரையும் பிரதியிடுவோம். சரிதானே? ஒத்தடி என்ன செய்வோம்? எல்லாரையும் பிரதியிடுவோம். அப்போ எல்லாரையும் ஃபார்மசி ஆக்கி கீழே இருக்கிற எல்லாரும் ஒரு ஃபார்மசி ஆக்கும். அப்போ மேலேயும் என்ன செய்ய வேணும்? வேறு அல்ஃபா பீட்டாவால் பெருக்கணும்டா. எல்லாருக்கும் மொத்தமாக கீழே பொதுவாக யார் எடுப்போம்? அல்ஃபா பீட்டாவை எடுப்போம். அப்போ இங்கேயும் யாரால் பெருக்கணும்? அல்ஃபா பீட்டாவால் பெருக்கணும். பெருக்கியாச்சு. சக 1 6 பெருக்க தேவையில்லை. இங்கே பீட்டா இருக்காது. அப்போ அவருக்கு மேலே அல்ஃபா, இன்னொரு அல்ஃபா, இவருக்கு மேலே பீட்டா இருக்காது. அது இன்னொரு பீட்டாவால் பெருக்கும். பெருக்குனா யார் வருவா? லேண்டா வருவார். இப்போ அல்ஃபா பீட்டா அல்ஃபா வர்க்கம் பீட்டா வர்க்கம் அப்படி எழுதியலாட்டி அல்ஃபா பீட்டா முழுவதினுடைய வர்க்கம் சக 1 சக அல்ஃபா வர்க்கம் சக பீட்டாவினுடைய வர்க்கம் மீண்டும் நீங்கள் என்ன செய்யலாம்? எழுதலாம். கீழே அல்ஃபா பீட்டா சமன் லேண்டா. அடுத்தது என்ன செய்யலாம்? அல்ஃபா பீட்டாவினுடைய வர்க்கம் சக 1 சக அல்ஃபா ப்ளஸ் பீட்டாவினுடைய வர்க்கம் சக 2 அல்ஃபா பீட்டா. இது நீங்கள் எழுதணுமா? இல்லை, இங்கே உங்களுக்கு சுருக்கி விட இருக்கி 4 சக 2 சி என்று என்ன உங்களுக்கு இங்கேயே விட இருக்கி. அது இப்போ உங்களுக்கு டென்ஷனாக இருக்கக்குள்ள ஞாபகம் இருக்குமா? இல்லை. அப்போ நீங்கள் செய்யக்குள்ள என்ன அது இருக்கும். அது நாம் நேர்கடை சிரிக்கிட்டு இங்கே பாருங்கள். அல்ஃபா வர்க்கம் சா பீட்டா வர்க்கம் சமன் 4 சக 2 சி. நான் எக்ஸாம் பேப்பரில் நமக்கு என்ன சந்திரிக்கான்? என்னை காட்டுக என்று சந்திக்க நாம் என்ன செஞ்சிட்டோம்? காட்டிட்டோம். சரி. இப்போ அல்ஃபா பீட்டா சி வர்க்கம் சக 1 சக இவருக்கு மொத்தமாக சேர்த்து இங்கே பாருங்களேன். நாம் இந்த ஸ்டெப்ஸ் எழுதாமல் விட்டுருந்தேன். இந்த ஸ்டெப்ஸுக்கு மேலே யார் செஞ்சிருப்பா? அல்ஃபா வர்க்கம் பீட்டா வர்க்கம் என்ன எழுதிப்போம்? 4 சக 2 சி என்று எழுதியிருப்போம். கீழே அல்ஃபா பீட்டாக்கு என்ன எழுதியிருப்போம்? சி என்று எழுதியிருப்போம். இல்லைண்டா எழுதியாச்சா? இவ்வளோ செஞ்சாச்சு. இப்போ அடுத்த கட்டம் என்ன செய்யணும்? இன்னொரு வேலையும் இருக்கு. லேண்டா சிக்கு பிரதிடுறது. சிக்கு என்ன கண்டுபிடிச்சிக்க பாருங்க. சிக்கு அரை என்று கண்டுபிடிச்சிக்கும். அறையினுடைய வர்க்கம் சக 1 சக 4 சக 2 சர அரை. நான் இங்கே என்ன செய்கிறேன்? இங்கே இருக்கிற சியை கொண்டு இங்கே பெருக்கிறேன். நான் கொஞ்சம் சின்ன ஒரு வேலையில் இங்கே பின்னமாக வச்சுட்டு என்ன செய்கிறேன்? கொஞ்சம் செய்கிற கஷ்டமாக இருக்குங்கிறதால கொஞ்சம் எங்களை சியை பெருக்கி இந்த பெருக்கப்பட்ட எப்படி வந்தீங்க? லேண்டா சார அரை அத்தனை லேண்டா இங்கில் 2 எழுதினேன். பாருங்க 1 4 சக 1 சக 4 சக 1. இந்த ரெண்டு மட்டும் படம். இந்த 1 மிச்சம் என்ன? இவர் கீழே லேண்டா பை 2. இவரும் என்ன செஞ்சிடுவார்? போய்த்துடுவார். போனால் யார் மிச்சம்? 1 4 சக 4 சமன் லேண்டா பை 2 மிச்சம். இப்போ இங்கேருந்து என்ன செய்யணும்? போமிச்சு எடுக்கணும். 1 சக 4 சர 4 4 சமன் லேண்டாவிங்கில் 2.
இப்போ இங்கே இருக்கிற 4 என்ன செய்யணும் அங்கே கொண்டு போகணும். அப்போ 4 16 லேண்டா 2 4 இவரையும் சுருக்கணும் நினைச்சினா 2. அப்போ இங்கே 2 லேண்டா சமன் 17 2 லேண்டா சமன் 17. அப்போ இங்கே லேண்டா வந்துட்டு எப்படி வருவார் 17/2 கலியிடான சியின் பெருமானம் கீழே எழுதி கொடுங்க. இப்படி தனித்தனியே சியின் பெருமானம் 1/2 லேண்டாயின் பெருமானம் 17/2. அப்போ என்ன சொன்னா சி சமன் 0 இதுக்கு தந்த நிபந்தனை சரிதானே, அதையும் எழுதி காட்டிக்கொள்ளுங்க. ரைட். அப்போ நல்லா பார்த்துக்கொள்ளுங்க என்ன செஞ்சிருக்கோம். கட்டாயம் நீங்கள் இது செய்யணுமெண்டா உங்களுக்கு மூலகங்களோட கூட்டுத்தொகை எழுகிறது பெருக்கு தொகை எழுகிறது தெரிஞ்சிக்கணும். அடுத்த இருக்கிற முக்கியமான அந்த 3 நிபந்தனைகள் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது இங்கே பாருங்கள், நான் நேரத்தோட செஞ்சு சி சமன் 1 வந்துட்டு தெரியாதவர்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஆனால் அதுதான் மேலே நிபந்தனை எழுதி காட்டிங்கன்னு இதை பாடம் வாங்கி வச்சுக்கொள்ளணும். அப்போ செய்யக்குள்ளே எப்படி வரும் 1ஓட சி வந்துட்டு எப்படி சிறிய ஆளண்டு வரணும். ரைட். அடுத்தால அப்படியோ செஞ்சோம்டா கணக்குக்கு கூட வரும். அதில் அடுத்த கணக்கு மாரி பி பாட்டு இருக்காது. பி பாட்டை அடுத்த கிளாஸ் செய்வோம்.